தமிழகத்திலும் புல்டோசர் மூலம் முஸ்லிம்கள் வீடு தகர்க்கப்படும் என சர்ச்சையாக பேசிய பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் உதவி ஆணையரிடம் பாமக வழக்கறிஞர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக பிரச்சார பிரிவு தலைவராக உள்ள சதீஷ்குமார் தனது முகநூல் பக்கத்தில் உள்ள அந்த வீடியோவில், மசூதிக்குள் பன்றிக்கறி சாப்பிடுவோம், தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் யாரும் இருக்க முடியாது என்றும், பகிரங்கமாக முஸ்லிம்களை அழித்து விடுவோம் என்றும், உத்தரப்பிரதேசம் போல் இஸ்லாமியர்கள் வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும் எனவும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. சதீஷ்குமார் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் குறித்து தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் தனது முகநூல் பக்கத்தில் பேசி வருகின்றார். மேலும் மத மோதலை தூண்டும் நோக்கத்தோடு இவரது பேச்சுக்கள் உள்ளது. ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் தமிழ்நாட்டில் இதுபோன்று மத மோதலை தூண்டும் நபர்கள் மீது உடனடியாக காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் வழக்கறிஞர்கள் சேலையூர் உதவி ஆணையரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜகவினுடைய பிரச்சார பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் என்பவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களில் நாங்கள் பன்றிகளையும் ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவோம். நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து இது போன்ற செயல்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்குவோம். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புல்டோசர் ஆட்சி நடைபெறுகிறதோ அது போன்ற ஒரு புல்டோசர் ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களை பூண்டோடு ஒழிப்போம் என்று ஒரு அவதூறான ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில், ஒரு சமூக மக்களிடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த நபர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் இவர் மீது புகார் அளிக்கப்பட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர். ஆக இது போன்ற நபர்களை சட்டத்தின் பிடியில் தொடர்ந்து கைது செய்து சிறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சமூக பதற்றத்தை நம்ம தடுக்க முடியும். இவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது? எதற்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோக்களையும் பதிவுகளையும் வெளியிடுறாரு? அவருக்கு சமூக மக்களிடத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் காவல் நிலையம் இருக்குது, அதிகார வர்க்கம் இருக்குது, அங்கே போய் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு இஸ்லாமிய மக்கள் மத்தியிலையும் இந்து மாற்று மத சகோதர மக்கள் மத்தியிலையும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பெயரில் ஒரு பதிவை வெளியிடுறார். ஆக அவர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி இன்றைக்கு சேலையூர் காவல் உதவி ஆணையாளர் அவர்களிடத்தில் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த புகாரை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. என்னுடைய பெயர் முஜிபுர் ரஹ்மான், மாநில செயலாளர் மனிதநேய வழக்குரைஞர் சங்கம்.